ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 7த்தோட மேக்ஸ் சாப்டர் 2 ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு சாப்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன் வந்து பார்க்குறது ரொம்பவே நல்லது. சரி, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஃப்ராக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஒன்று நியூமரேட்டர்னு சொல்லுவோம், இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி நமக்கு வந்து கேட்பாங்க கொஷின்ஸில் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு 3/6, ஓகே, இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ 2/3 இப்படி ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். இதை வந்து ஏன் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்? இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபிகர். இதை வந்து நம்ம வந்து ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள்லேயே உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளாக மொத்தம் இதில் 4 பாகம் வந்து இருக்குது. ஓகேங்களா? அந்த 4ல் ஒரு போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ ஒரு பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து எத்தனை பார்ட் இருக்குது? 1 2 3 4 4 பாகத்தில் ஒரே ஒரு பாகம் அது மட்டும் வந்து அங்கே ஷேட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்லேயே 3 போர்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த 3 போர்ஷன்ஸில் 2 போர்ஷன் வந்து உங்களுக்கு கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு போர்ஷன் வந்து பிளாங்காக விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவும் வந்து ஃப்ராக்ஷன். இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 2 போர்ஷன் வந்து கலர் பண்ணியிருக்காங்களா, அப்போ 2. டோட்டலாக எத்தனை பாக்ஸ் இருக்குது? 1 2 3 3 பாக்ஸ் இருக்கா? 3. இப்படி தான் வந்து ஃப்ராக்ஷன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸில் நிறையவே இருக்குது. இந்த ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோமா? இந்த ஃப்ராக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வேறு டைப்ஸ் ஆஃப் வந்து ஃப்ராக்ஷன்ஸும் இருக்குது. அது எந்த மாதிரி டைப்ஸ் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போது டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன? If the numerator is less than the denominator, then it is called proper fraction. அப்படியா? இந்த நியூமரேட்டர்னால் மேலே வர நம்பர், கீழே வர நம்பர் பார்த்திங்கன்னா டினாமினேட்டர்னு நம்ம வந்து சொல்லுவோம். இன்கேஸ் நியூமரேட்டர் 3 இருக்குது, கீழே வந்து டினாமினேட்டர் 8 இருக்குது. புரியுதா? நியூமரேட்டர் டினாமினேட்டரோட சின்ன நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 7/12, இல்லை அடுத்தது வந்து உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளில் 4/5. இந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே நியூமரேட்டர் இதை நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டர், கீழே இருக்க நம்பர் டினாமினேட்டர். மேலே இருக்க நம்பர் எப்பயுமே சின்னதாக இருந்துச்சு, கீழே இருக்க நம்பரோட அப்படின்னா அதை வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னு சொல்லிட்டு இருக்குது. 1 by 1 அதையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா எப்படி இருக்கும்? இஃப் த நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் த டினாமினேட்டர், தென் இட் இஸ் கால்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போது நியூமரேட்டர் பார்த்திங்கன்னா டினாமினேட்டர் நம்பரோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். புரியுதா? இப்போ வந்து எக்ஸாம்பிளாக ஒரு நம்பர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 8/6ன்னு எடுத்திருக்கோம். மேலே நியூமரேட்டரில் பாருங்கள் 8 இருக்குது, டினாமினேட்டரில் வந்து ஸ்மாலர் நம்பராக இருக்குது. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் 13/4ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5/3ன்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் பாருங்கள். மேலே வந்து பெரிய நம்பர் இருக்குது, கீழே வந்து சின்ன நம்பர் வந்து இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பார்த்தாச்சா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து பார்த்துக்கலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அ ஹோல் நம்பர் அண்ட் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இதில் யூஸ் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் வந்து யூஸ் ஆகும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து யூஸ் ஆகும். எப்படின்னு பாருங்கள். இது ஒரு ஹோல் நம்பரா? அடுத்தது பாருங்கள் 3/5. அடுத்தது இன்னொரு நம்பர் நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 10 எடுத்துக்கலாம். மேலே வந்து ஒரு 3, கீழே வந்து ஒரு 11 நம்பர் வந்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இதில் வந்து உங்களுக்கு இந்த ஹோல் நம்பரும் யூஸ் ஆகிருக்கு அண்ட் ப்ளஸ் ப்ராப்பர் நம்பர்ஸும் வந்து யூஸ் ஆகிருக்கு. இது வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்ன? ஃப்ராக்ஷன்ஸ் that have different numerators and denominators but are equal to the same value.
இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு நியூமரேட்டர் இருக்குது அண்ட் ஒரு டினாமினேட்டர் வந்து இருக்குது. அது ரெண்டுமே வந்து வேறு வேறு இருக்கும். ஆனால் அதில் வந்து சேம் வேல்யூ தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரும். எப்படி? எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 2/5ன்னு எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் வந்து எடுத்திருக்கோம். இதே மாதிரி எதுலெல்லாம் உங்களுக்கு 2/5 வந்து வருதுன்னு பார்க்கணும். 4 இருக்குது, கீழே வந்து 10ன்னு எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணும்போது 2/5 வந்து ஆன்சராக வரும். எப்படி? இந்த 4 அண்ட் இந்த 10 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரா? அப்போ டிவைடட் பை 2. ஓகே, இது வந்து நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2 டேபிளில் 4 வந்து 2 டைம்ஸ் வரும், 2 டேபிளில் 10 வந்து 5 டைம்ஸ் வரும். 2/5 வந்துருக்குங்களா? மேலே நியூமரேட்டர் கீழே டினாமினேட்டர் ரெண்டுமே வேறு வேறு நம்பராக இருந்தால் கூட நீங்கள் அதை க்ராஸ் அவுட் பண்ணும்போது சேம் வேல்யூ உள்ள நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். அடுத்தது இதே மாதிரியான 2/5 வரக்கூடிய இன்னொரு நம்பர் நம்ம வந்து பார்க்கலாம். 6/15. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் வந்து டிவைட் ஆகும். புரியுதா? 3 டேபிளில் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டேபிளில் 6 வந்து 2 டைம்ஸ் வரும், 15 வந்து 5 டைம்ஸ் வரும். வந்துச்சா? அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து காமிக்கிறேன். 8/20. இது வந்து எந்த டேபிளில் வந்து வரும்னு பாருங்கள். நமக்கு 4 டேபிளில் வருமா? 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 டேபிளில் 8 வந்து 2 டைம்ஸ் வரும், 20 வந்து 5 டைம்ஸ் வந்து வருது. இதுதான் வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னு நம்ம வந்து சொல்கிறது. கிளியருங்களா? அடுத்தது இதில் வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து இருக்குது. அதையும் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லைக் ஃப்ராக்ஷன் வந்து பார்த்துக்கலாம். லைக் ஃப்ராக்ஷன்னா என்ன? ஃப்ராக்ஷன்ஸ் ஹேவிங் த சேம் டினாமினேட்டர் இஸ் கால்டு லைக் ஃப்ராக்ஷன். டினாமினேட்டரில் சேமான நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து லைக் ஃப்ராக்ஷன். ரொம்பவே ஈஸி தானே? எக்ஸாம்பிளில் நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கலாமா? 3/10ன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு நம்பர் 5/10ன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7/10ன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு நம்பர் வந்து 9/10ன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீழே பாருங்கள், டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியான 10 மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா வேறு வேறு நம்பர்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நம்ம லைக் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சுதுங்களா? இதை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து அடுத்தடுத்த டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்லைக் ஃப்ராக்ஷன். அன்லைக் ஃப்ராக்ஷன்னா என்ன? ஃப்ராக்ஷன்ஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இஸ் கால்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன். கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா வேறு வேறு நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அன்லைக் ஃப்ராக்ஷன். எக்ஸாம்பிளாக இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து சேமாக நம்ம வந்து எடுத்தோமா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர் வந்து எடுத்துக்கலாம். 3/15, 4/6, 2/8, அதுக்கப்புறம் 4/10. இந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா இது வந்து அன்லைக் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ராக்ஷன். இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போது எக்ஸாம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ராக்ஷனில். 6 and 18 நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளாக. இந்த மாதிரி நம்பர் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து எந்த டேபிளில் வந்து மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் வந்து கட் பண்ணி எடுக்க முடியும்னு பார்க்கணும். அதாவது டிவைட் பண்ணி பார்க்கணும். இது பாருங்கள், 6 and 18 வந்து 2 டேபிளில் வருமா? ப்ளஸ் 3 டேபிள்லையும் நமக்கு வந்து வருமா? ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிள் எடுத்துக்கலாமா? 2 டேபிளால் நீங்கள் இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன நம்பர் வந்து வரும்? 2 டேபிளில் 6 வந்து 3 டைம்ஸ் வருமா? அப்புறம் 18 வந்து 9 டைம்ஸ் வருமா? புரியுதுங்களா? அடுத்தது இது ரெண்டுமே எந்த டேபிளில் வந்து க்ராஸ் அவுட் ஆகும்னு பாருங்கள். 3 and 9 ரெண்டுமே பார்த்திங்கன்னா 3 டேபிளில் வந்து நமக்கு க்ராஸ் அவுட் ஆகும். புரியுதா? உங்களுக்கு இந்த மாதிரி புரியன்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு காமிக்கிறேன். சிம்பிளாக நீங்கள் வந்து அந்த டேபிளில் வந்து க்ராஸ் அவுட் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது 3 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்? 3 1s are 3, 3 3s are 9. 1/3 தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்மில் வந்து என்ன ரூல் அப்படின்னா, நீங்கள் 2 நம்பரையும் வந்து டிவைட் பண்ணுறீங்க. அதாவது நியூமரேட்டரில் அண்ட் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணும்போது சேம் டேபிளில் தான் எடுக்கணும். மேலே நியூமரேட்டரில் வேறு டேபிள், கீழே டினாமினேட்டரில் வேறு டேபிள்னு எடுக்கக்கூடாது. அது வந்து நமக்கு தப்பான ஆன்சர்ஸ் தான் வரும். புரியுதுங்களா? அடுத்தது இதில் இன்னொரு எக்ஸாம்பிளில் நம்ம வந்து என்ன நம்பர் எடுத்துக்கலாம்னா 30 and 48ன்னு இதை வந்து எடுத்துக்கலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டேபிளில் வருதுன்னு நல்லா தெரியுதா? 0 and
8 வந்து வந்திருக்கு. அப்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ப்ளஸ் இந்த 2 நம்பருமே 3 டேபிள்லேயும் வரக்கூடிய நம்பர். ஃபஸ்ட்டு நான் 2 டேபிளில் வந்து டிவைட் பண்ணி காமிக்கிறேன். 2 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வந்து வரும்? இது வந்து 15 டைம்ஸ் வந்து வரும். ஓகேவா? 15 2s are 30. அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த 48 வந்து கிராஸ் அவுட் ஆகும்னா 2 2s are 4, 2 4s are 24 டைம்ஸ். ஓகே, இந்த ரெண்டு நம்பருமே பாருங்கள் 15 அண்ட் 24 ரெண்டுமே 3 டேபிளால் டிவைட் ஆகக்கூடிய நம்பருங்களா? அப்போது 3ஆல் இது வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். 3 5s are 15, 3 8s are 24. இதுக்கு மேலே இந்த நம்பர் வந்து கிராஸ் அவுட் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆட் நம்பர், இது வந்து 5 டேபிளில் மட்டும்தான் வரும். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர், இது 2 அண்ட் 4 டேபிளில் இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்து இது டிவைட் ஆகும். பட் இது ரெண்டும் வேறு வேறு டேபிளில் மட்டும்தான் போகும். அதனால் இது வரைக்கும் தான் இதை வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ண முடியும். இதுக்கு நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷன் சப்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அதை வந்து எப்படி நீங்கள் வந்து சால்வ் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளாக ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து நம்ம ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கலாம். 2/8 எடுத்துக்கலாம் ப்ளஸ் 4/8. இந்த ரெண்டு நம்பர் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பாருங்கள் கீழே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து சேமாக இருக்குது. அதுதான் வந்து லைக் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். நான் என்ன சொன்னேன், லைக் ஃப்ராக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்க்கலான்னு சொன்னேன்னா, இதில் தான் வந்து உங்களுக்கு லைக் அண்ட் அன்லைக் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதையும் நீங்கள் வந்து தரவாக பார்த்துக்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேம் டினாமினேட்டர் நம்பர் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆஸ் இட் இஸ் வந்து எடுத்து எழுதிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா சேம் 2 + 4 அப்படியே வந்து கம்பைன் பண்ணி எழுதிக்கணும். 2 + 4 6 6/8. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ரெண்டு நம்பர்ஸுமே 2 டேபிளால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். 2 டேபிளில் 2 3s are 6 அண்ட் 2 4s are 8. அப்போது 3/4 வந்து இதோட ஆன்சர். புரியுதா? இதில் அன்லைக் ஃப்ராக்ஷனும் யூஸ் ஆகிருக்கு ப்ளஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்மும் இதில் வந்து யூஸ் ஆகிருக்கு. இதே பாருங்கள் உங்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போது ப்ளஸில் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மைனஸில் வந்து பார்க்கலாம். சேம் நம்பர் நம்ம வந்து எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு 4 இதை எடுத்துக்கலாம். 4/8 மைனஸ் 2/8. இப்போது சிம்பிளாக நீங்கள் வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் தான் பண்ணணும். 4 - 2/8. ஓகே, 4 - 2னா என்ன? 4லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 2 ஆன்சர் வருமா? /8. ரெண்டுமே வந்து எந்த டேபிளில் வந்து கிராஸ் அவுட் ஆகும்? 2 டேபிள் வந்து கிராஸ் அவுட் ஆகுமா? 2 1s are 2 அண்ட் 2 4s are 8. ஓகே, 1/4 தான் இதோட ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இதே அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸில் வந்து கேட்குறாங்கன்னா அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அதை நம்ம இன்னொரு ஷீட்டில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதுலேயே தேர்ட் ஆப்ஷனில் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது வேறு வேறு ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இருக்குது. 3/7 ஒரு நம்பர் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ப்ளஸ் 2/4ன்னு எடுத்துக்கலாம். கீழே இருக்க டினாமினேட்டர்ஸ் வந்து வேறு வேறையாக இருக்குது, பட் அடிஷனில் வந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எல்சிஎம் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் ஷார்ட்டான ஒரு ட்ரிக்கும் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்சிஎம் வந்து பார்த்துக்கலாம். 7 and 4 இது ரெண்டுமே வேறு வேறு டேபிளில் தான் போகும், சேம் டேபிளில் வந்து போகாது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 4 வந்து எடுத்துக்கலாம். 4 வந்து 4 டேபிளில் அண்ட் 2 டேபிளில் வந்து வரும். எல்சிஎம் அப்படின்னாலே எல்லாத்தோட லீஸ்ட் நம்பர்லேருந்து தான் நம்ம வந்து எடுக்கணும். ஓகே, இப்போது 2 டேபிளில் 7 வந்து வராது. 2 டேபிளில் 4 வந்து 2 டைம்ஸ் வரும். அகெயின் 2 டேபிளில் இதை வந்து சால்வ் பண்ணணும். 7 ஆஸ் இட் இஸ் கீழே கொண்டு வந்துடுங்க. 2 டேபிளில் 2 1s are 2. புரியுதுங்களா? எல்லாத்தோட ஸ்மாலஸ்ட் நம்பரில் இருந்தால் நம்ம வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2 டேபிளில் 4 வந்து இருக்குது. 2 2s are 4. அதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் 2 1s are 2. இப்போ இந்த 7 வந்து 7 டேபிளில் மட்டும்தான் போகுமா? 7 1s are 7. 1 ஆஸ் இட் இஸ் இந்த நம்பர் வந்து நம்ம சால்வ் பண்ணதுனால கீழே வந்து 1 வந்து போட்டாச்சு. கிளியர்? இப்போது இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 into 2 into 7. 2 2s are 4. 4 7s are 28. 28 தான் இதோட எல்சிஎம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து எப்படி இந்த எல்சிஎம் வந்து போடுவீங்க? இப்போ இந்த நம்பரோட எந்த நம்பரை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 28 வந்து வரணும். இப்போ 7 டேபிளில் 7 into 4 7 4s are 28 வந்து வருமா? மல்டிப்ளை பண்ணணும். மேலே இருக்க நம்பரும் அதே நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும்.
கீழே வந்து நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம், மேலே வந்து 2ஓ இல்லை 3 வேறு நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. சேம் நம்பர் கீழே டினாமினேட்டரில் என்ன நம்பர் எடுக்கிறீங்களோ அதை தான் வந்து மேலேயும் எடுக்கணும். இப்போ 4 இருக்குது, 4 கூட எந்த நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 28 வந்து வரும். 4 × 7, 4 7s are 28. அப்போ மேலேயும் 7. அது இல்லாமல் இன்னொரு இதில் நான் ஒரு ட்ரிக்குன்னு சொன்னேன்னா, இந்த இடத்துல 7 இருந்துச்சு, இந்த இடத்துல 4 இருந்துச்சு. 7ஓட 4ஐ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 28, 4ஓட 7ஐ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 28 வந்திருக்கா பாருங்கள். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் வந்து இந்த ட்ரிக் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். அதே வந்து டினாமினேட்டரில் டபுள் டிஜிட் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து எல்சிஎம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா டபுள் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து மாறுபடும். அதனால நீங்கள் ப்ராப்பராக எல்சிஎம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்போ வந்து இதோட டினாமினேட்டர் வந்து சேமாக ஆயிடுச்சுங்களா? என்ன டினாமினேட்டர்? 28. 7 4s are 28. 4 × 7 இதுவும் 28 தான். இப்போ மேலே இருக்க நம்பர் என்ன? 3 × 4 + 2 × 7. 3 4s are 12. 12 + 2 7s are 14. 28. 14 and இந்த 12 ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 + 1 2. 4 2s are 6. 4 2s அல்ல 4 + 2 6. ஓகே, 28. 28 வந்து கீழே இருக்க டினாமினேட்டரோட நம்பர். இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் வந்து கிராஸ் அவுட் ஆகுதா? 1 2s are 2, 2 3s are 6, 1 2s are 2, 2 4s are 8. 13/14. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் ஃபார்மாகவும் நீங்கள் வந்து இந்த ஷோ ஆஃப் வந்து பண்ணணும். அடுத்தது இதில் வேறு மாதிரியான நம்பர்ஸ் வந்து கேட்குறாங்க. எப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? கீழே டினாமினேட்டர் வந்து 2 சைட்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வேறு மாதிரி நம்பர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சைடு வந்து டினாமினேட்டரில் நம்பர் இல்லை, ஒரு சைடு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து எப்படி பார்க்குறது? இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கீழே வந்து எதுவுமே இல்லை, அப்போ டினாமினேட்டர் நம்பர்ஸே அவங்க வந்து கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல 1 இருக்குதா அர்த்தம். அப்போ இதோட டினாமினேட்டரில் இருக்க நம்பர்ஸ் என்ன? 5. 1 5s are 5, 5 1s are 5. 5 தான் இதோட எல்சிஎம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா 8 5s இங்கே வந்து பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். 8 5s எவ்வளோ? 40. 40 + 2 42. இதை வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து அடுத்தது வந்து டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். இன்கேஸ் இன்னொரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சேம் நம்ம இதே நம்பர் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் மைனஸில் வந்து கொடுத்துருக்காங்க. 8 - 2/5. இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே வந்து மைனஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து சப்ராக்ஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. 8 5s are 40. 40 - 2 38/5. இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறதா இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் வந்து பார்த்துட்டோம். தரவாக புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் வந்து பார்த்துக்கலாம். கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து என்னென்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது. அது வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகே, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் 5. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனோட நம்பர். இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இதை வந்து மாற்றணும். அதை வந்து எப்படி மாற்றுறது? இங்கேருந்து இதை மல்டிப்ளை பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு டாப்பிக்கில் வந்து சொன்னேன்னா அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 5 3s are 15. 15 + 2 17/3. இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணும் போது எப்பயுமே உங்களுக்கு இந்த பெரிய நம்பர் அண்ட் கீழே சின்ன நம்பர் தான் வரும். இதுதான் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதை வந்து இங்கே நான் வந்து எழுதியும் காமிக்கிறேன். இதில் நான் வந்து மல்டிப்ளை பண்ணேன்னா 5 × 3 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணேன்னா அண்ட் இங்கே வந்து ஆட் பண்ண +2 அப்பான் கீழே வந்து என்ன நம்பர் இருக்குது? 3 தான் இருக்குது. 5 × 3 15. 15 + 2 17. இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம், இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு டாபிக் வந்து முடிஞ்சிடுச்சிங்களா? அடுத்த டாபிக் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு வந்து எப்படி மாற்றுவீங்க? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நான் வந்து ஷார்ட்டாக வந்து எழுதிக்கிட்டோமா? இம்ப்ராப்பர்
வேண்டாம், உங்களுக்கு புரியணும்ல, அதனால நான் டீட்டெயிலாகவே எழுதிக்கிறேன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? இப்போது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு நம்ம ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கலாம். சேம் இந்த நம்பரை நம்ம வந்து எடுத்துக்கலாமா? ஏன் வேறு ஒரு நம்பர் ட்ரை பண்ணணும்? 17/3 இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும். 17 and 3. நல்ல கோல்ட் ஆகிடுச்சு, அதனால தான் என்னோடய வாய்ஸ் வந்து இப்படி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 டேபிளில் 17 வந்து வராது. அதோட கம்மியான நம்பர் 15 வேணால் வருமா? 3 டேபிளில் 15 வந்து 5 டைம்ஸ் வரும். 3 5s are 15. 7லேருந்து 5 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 வந்து ரிமைன்ஸ் வந்து வருமா? 3 நம்பர் வந்து கிடச்சிருச்சா? நமக்கு வந்து கீழே ரிமைண்டரில் வந்து 2 தான் வந்திருக்கு, 0 வந்து வரலை. 0 வந்துச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்திருக்கும். 0 வரலை, கீழே வந்து 2 தான் வந்திருக்கு. அப்போ இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு இந்த ஹோலில் கம்ப்ளீட் ஆன நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வரணும். கீழே இருக்க ரிமைண்டர் வந்து இங்கே வரணும். அண்ட் இந்த டிவைடர் வந்து இங்கே வரணும். புரியுதுங்களா? நிறைய பசங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது எதில் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதும் போது எந்த நம்பர் ஃபஸ்ட்டு வரும், எந்த நம்பர் செகண்ட் வரும்னு சொல்லிட்டு நிறைய பசங்களுக்கு வந்து தெரியறது கிடையாது. அதில் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இதில் கோஷன்ட், ஓகே, இதுதான் வந்து கோஷன்ட். மேலே நமக்கு ஆன்சர் வரும்ல, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறமா கீழே இருக்க ரிமைண்டர் வந்து மேலே வரணும். அண்ட் இந்த டிவைசர், இதுதான் வந்து டிவைசர்னு சொல்லுவோம். இது வந்து கீழே வரணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணி எழுதும் போது எழுதணும். இது வந்து நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுத முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், எது வந்து ஃபஸ்ட்டு வரும், எது டினாமினேட்டரில் வரும், எது வந்து நியூமரேட்டரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்தது வந்து இதில் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து லாஸ்ட் 2 டாபிக் தான் இருக்குது. அதையும் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கா? இப்போ 2 நம்பர் வந்து இருக்குது. அதை வந்து மல்டிப்ளிகேஷனில் வரும்போது எப்படி நீங்கள் வந்து சால்வ் பண்ணுவீங்க? எக்ஸாம்பிளாக இந்த ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன், 5/4 வந்து எடுத்துக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து மல்டிப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஃப்ராக்ஷன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு வந்து இல்லை. சிம்பிளாக நீங்கள் வந்து மேலே இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் கீழே வந்து டினாமினேட்டரில் அந்த நம்பர் எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும். கிளியருங்களா? ஏன்னா கீழே எந்த நம்பர்ஸுமே இங்கே வந்து கொடுக்கல. செகண்ட் நம்பரில் டினாமினேட்டரில் எந்த நம்பர்ஸுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து 1 தான் இருக்குதுன்னு அர்த்தம். 1 இருந்துச்சுனாலே கீழே இருக்க டினாமினேட்டரில் ஒரே நம்பர் தான் வரும், அதாவது 4 தான் வந்திருக்கும். 5 3s are 15. இது வந்து சிம்பிள். அடுத்தது இதே நம்பர் வந்து எடுத்துக்கலாம். 5/4 இன்ட்டு 3. கீழே இந்த இடத்துல நம்ம டினாமினேட்டரில் வேறு நம்பர் வந்து எடுத்துக்கலாம், 2ன்னு வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவீங்க? 5 3s are 15, 4 2s are 8. இந்த மாதிரி மேலே இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டிங்கன்னா அதுதான் ஈஸியான மெத்தட். அடுத்தது இதில் இன்னொரு டைப் ஆஃப் இது கேட்குறாங்க. இப்போ இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க, இதே நம்பர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 5/4. சேம் அதே தான் மெத்தட். இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா தானே அர்த்தம். அப்போது 3 5s are 15, 1 4s are 4. இவ்வளோ தாங்க மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. இதில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் வந்து பண்ணிக்காதீங்க. அடுத்தது இதில் வந்து டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கா? லாஸ்ட் டாபிக் வந்து இதுதான். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னா 8 வந்து எடுத்துக்கலாம், டிவைடட் பை 3/4ன்னு வந்து எடுத்துக்கலாம். டிவிஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் வந்து நம்பர்ஸை வந்து பண்ணணும். பட் எந்த நம்பரை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணணும் அதுவும் வந்து இருக்கா? ஃபஸ்ட்டில் இருக்க நம்பர் 8 அப்படியே வந்து இருக்கும். இந்த டிவிஷன் ரெசிப்ரோக்கலாக பண்ணும்போது மல்டிப்ளிகேஷனில் கன்வெர்ட் ஆகிடணும். ரெசிப்ரோக்கல் பண்ணும் போது சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் ரெசிப்ரோக்கல் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் இந்த நம்பர் தான் ரெசிப்ரோக்கல் வந்து பண்ணணும். அதாவது கீழே இருக்க நம்பர் மேலே போயிடும், மேலே இருக்க நம்பர் கீழே வந்துடும். அப்போது மேலே 4 போயிடும், கீழே வந்து 3 வந்து வந்துடும். இதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 8 4s are 32, கீழே டினாமினேட்டரில் 3 இருக்குது. இன்கேஸ் இந்த 2 நம்பர்ஸுமே வந்து டேபிள்ஸில் கட் ஆகுது அப்படின்னா அதை வந்து இன்னும் க்ராஸ் அவுட் பண்ணிவிட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் வந்து பண்ணணும். இப்போது 32 and 3 வந்து வேறு வேறு டேபிள்ஸில் தான் போகும். அதனால இது ரெண்டுமே வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது.
அடுத்தது லாஸ்ட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாமா? 4/6 டிவைடட் பை 3/5. இந்த இடத்துல பாருங்கள், 2 சைட்லையுமே டினாமினேட்டர்ஸில் வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் வந்து பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர் வந்து அப்படியே சேமாக தான் வந்துடும், 4/6. இங்கே ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனில் போயிடும். 5 வந்து மேலே வந்துடும், 3 வந்து கீழே வந்துடும். இதை நீங்கள் வந்து 4 5 20, 6 3 18. ஓகே, இப்போ இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கட் ஆகுமா பாருங்கள். இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் வந்து நமக்கு வந்து வருதா? 2 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்? 2 10s 20 அண்ட் 2 9s 18. புரியுதுங்களா? இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நான் வந்து சொன்னேன். இதுக்கு முன்னாடி இதில் வந்து நியூமரேட்டரில் வந்து 32 வந்து இருக்குது, கீழே டினாமினேட்டரில் வந்து 3 இருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து ஒரே டேபிளில் வந்து க்ராஸ் அவுட் ஆகாதனால இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக நம்மளால் பண்ண முடியலை. இந்த இடத்துல ஒரே டேபிளில் வந்து வரக்கூடிய நம்பர்ஸாக இருந்துச்சு, அதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் 7த்தோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் வீடியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பசங்க வந்து இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன்ஸ் வந்து நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து எக்ஸசைஸ் கொஷின்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகிடும் உங்களுக்கு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.